பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனமான மெக்சிஸின் முன்னாள் பணியாளர் ஒருவரின் நியாயமற்ற பணி நீக்கத்திற்காக அவருக்கு இழப்பீடு வழங்க தொழில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தோங் யோக்லிங் எனும் அவ்வாடவரை நீக்கியதில் நிறுவனம் நல்லெண்ணத்துடன் செயல்படவில்லை. எனவே 1 மில்லியன் ரிங்கேட்டை இழப்பீடாக அவருக்கு வழங்க வேண்டும் என தொழில் நீதிமன்ற தலைவர் எஸ் வனிதாமணி தீர்ப்பளித்தார். நிலுவை சம்பளத் தொகையாக 4,16,640 ரிங்கேட், மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கு பதிலான இழப்பீடாக 6,20,000 ரிங்கேட்டும் அவற்றில் அடங்கும். 1996ஆம் ஆண்டு மெக்சிஸ் பிராட்பேண்ட் சென்டிரியான் புர்ஹாட் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த துங் தனது பணியின் போது நிறுவனத்தில் பல பணிகளை கையாண்டுள்ளார். முன் அறிவு அல்லது அனுபவம் இல்லாத போதிலும் வேலை மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக தணிக்கை துறைக்கு 2 ஆண்டுகள் அவர் பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவருக்கு போதுமான மற்றும் திறமையான துணை ஊழியர்கள் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் 3 மதிப்பாய்வுகளில் எதிர்பார்த்த தர நிலைகளை பூர்த்தி செய்யவில்லை என கூறி 2021 ஜூனில் PIP எனப்படும் செயல்திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அவர் வைக்கப்பட்டார். அம்3 மதிப்பாய்வுகளின் முடிவில் ஒரு எச்சரிக்கை கடிதமும் வழங்கப்பட்டது. இருப்பினும் 4வது மதிப்பாய்வில் அவர் அனைத்து PIP இலக்குகளையும் அடைந்ததாக நிறுவனம் கண்டறிந்தது. இருந்த போதிலும் 2021 செப்டம்பரில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். மாதம் 24,800 ரிங்கேட் சம்பளம் பெறும் தூங்கை எப்படியாவது வேலையிலிருந்து நிறுத்திவிடும் நோக்கில் மிக கடுமையான PIP இலக்குகளை நிர்ணயித்த நிறுவனம் அவருக்கு அநீதி இழைத்திருப்பதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது.